விஜய் அவர்கள் நடிச்சிருந்த கடைசி திரைப்படமான ஜனநாயகம் படம் இன்னைக்கு நிறைய வெப்சைட், முக்கியமாக சோஷியல் மீடியாவில் லிங்க், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஜனநாயகம் படத்தை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுற மாதிரியான லிங்க்குகள் இப்போ ஜனநாயகம் திரைப்படம் சோஷியல் மீடியா இந்த மாதிரியான இடங்களில் லீக் ஆகியிருக்கு. ஸோ இதை யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு இப்போ விஜய் அவர்கள் நேரடியாகவே சந்தேகம், கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், எனக்காக தயவு செய்து யாரும் இந்த விஷயத்தை செஞ்சிடாதீங்க. ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பேருடைய உழைப்பு, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய தொகை இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால் மக்கள் யாருமே, முக்கியமாக என்னுடைய ரசிகர்கள் இப்படி யாருமே இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சிடாதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கண்ணீர் மல்க ஒரு வருத்தத்துடன் ஒரு பதிவு ஒன்று அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் நேரடியாக திமுக ஐடி அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகமும் பார்த்தீங்கன்னா இப்போ எழுப்பியிருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் விஜய் அவர்கள் இப்போ ஜனநாயகம் படத்தை பற்றி இன்றைக்கி அவர் கண்ணீர் மல்க வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அதே போல் திமுக அவங்களுக்கும் இதுக்குள்ளே என்ன சம்மந்தம் மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போது பார்த்துடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் மட்டும் பாருங்கள். அதாவது ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட பொங்கலுக்கே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக வேண்டியது. பராசக்தி திரைப்படத்தின் போட்டியாக இந்த படம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா கோர்ட்டு, வாய்தா, படத்துக்கு சென்சார், இப்படி நிறையா விஷயங்கள், நிறையா பிரச்சனைகள் தொடர்ந்து சந்தித்த ஜனநாயகன் திரைப்படம் இப்போ கடைசியாக நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தணிக்கை சான்றிதழ் அவங்க ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்க போகிறாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க ஓகே அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா கூட இங்கே தேர்தல் எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க. இங்கே எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் ஜனநாயகன் திரைப்படம் வரப்போகுது அப்படிங்கிற தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகிருந்தது. சமீபத்தில் நம்ம எல்லாருமே அதை பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ இன்றைக்கி காலையில் திடீர்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு வெளியாகி இருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் அங்கே படத்தின் குழு அவங்க வச்சுருந்த சர்வரில் இருந்து அந்த சர்வரை ஹேக் பண்ணி அவங்க ஹேக் பண்ண அவங்க ஜனநாயகன் திரைப்படத்தை இல்லீகலாக வெப்சைட், அதுக்கப்புறமா அந்த படத்தினுடைய டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கை சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. இதனால் ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் ஆகாமலேயே எல்லாருமே இல்லீகலாக பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பை தற்போது சோஷியல் மீடியா, முக்கியமாக ஹேக் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி செய்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. ஸோ இதை கேட்டதுமே விஜய் அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அதே போல் டேரக்டரான ஹெச் வினோத், ப்ரொடியூசர், இப்படி இவங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி விஜய் அவர்கள் இந்த தகவல் கேட்டதுமே இன்றைக்கி காலையிலேயே அவர் விஜய், அதுக்கப்புறமா டேரக்டர் ஹெச் வினோத் 2 பேருமே முக்கியமான தகவல் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட 500-600 கோடி ரூபாய் மிகப்பெரிய ஒரு வணிக ரீதியாக தயாரிக்கப்பட்ட முக்கியமான திரைப்படம். ஸோ அது மட்டும் கிடையாது, அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 1000 இருந்து அதுக்கும் அதிகமான பேர் அவங்களுடைய கஷ்டம், எஃபெக்ட் எல்லாத்தையுமே போட்டு உழைச்சிருக்காங்க. இது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக விஜய் அவருக்கு இது கடைசி திரைப்படம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை இல்லீகலாக யாரோ சர்வரில் இருந்து அந்த சர்வரை ஹேக் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டவுன்லோட் பண்ணது நிச்சயமாக யாராக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ விஜய் அவருக்கு தற்போது இப்போதைக்கு சினிமா துறையாக இருக்கட்டும், அதே போல் அரசியல் துறையாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே விஜய் அவருக்கு ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக திமுக, அதே போல் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான். இப்படி அவங்க பேரை டேரெக்டாக சொல்லாமல் எங்களுடைய சர்வர் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான மிகப்பெரிய அட்வான்ஸ்டு ஹேக்கிங் மெத்தடை கொண்டு சர்வரில் இருந்து ஜனநாயகன் திரைப்படத்தை டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகப்படியான சர்வர், மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டுகள் அந்த மாதிரியான சர்வர் ஹேக்கிங் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரண ஹேக்கர்கள் அவங்கக்கிட்ட இருக்காது. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு செட்டப் வச்சு மிகப்பெரிய அளவில் ஐடி நிறுவனம் அந்த மாதிரி நடத்தக்கூடியவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை உடச்சி எறிஞ்சு அங்கே இருந்து ஹேக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அது கண்டிப்பாக நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஐடி நிறுவனம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஐடி நிறுவனம் வச்சுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பர்ட்டுகள், முக்கியமாக ஹேக் பண்ணுறவங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது திமுக அவங்க சார்பு, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆள்கள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை கேட்குறவங்க எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஸோ இதனால் ஹெச் வினோத், அதே போல் விஜய் அவர்கள் அவர் தமிழக மக்களுக்கும் அதே போல் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கண்ணீர் மல்க ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காரு. ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பேர் அவங்களுடைய உழைப்பு, அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு போட்ட எஃபெக்ட் அது. முக்கியமாக ப்ரொடியூசர் அவர் மட்டுமே இப்போ வரைக்கும் 500 கோடி ரூபாய் வரைக்கும் படத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. முக்கியமாக படம் பொங்கலுக்கு வர வேண்டியது, இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ்
ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அதுக்காக போட்டிருக்க அந்த பணத்தின் தொகை, அதற்கான முதலீடு, அதுக்காக அவங்க வட்டி வாங்கியிருப்பாங்க. அந்த வட்டி நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம் எந்த அளவுக்கு அந்த வட்டி எகிரி போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே ஜனநாயகம் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதில் இருந்து வரக்கூடிய லாபத்தில் தான் இவங்க எல்லாருமே பலன் அடையவும் முடியும். ஸோ அது நடக்கணும் அப்படின்னா ஜனநாயகம் திரைப்படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும், மக்கள் நடுவில் வெற்றிகரமாக போய் அந்த திரைப்படம் வெற்றி அடையணும். ஸோ அந்த திரைப்படம் வெற்றி அடையக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் யார் நினைக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், திமுக தரப்பு அவங்க தான் நினைக்க போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த திரைப்படத்தை இப்படி இல்லீகலாக ஹேக்கிங் பண்ணி இந்த திரைப்படத்தை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் யாருமே அதை பார்க்க வேணாம். முக்கியமாக ரசிகர்கள், தொண்டர்கள், இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே இந்த லிங்க்கை ஷேர் பண்ணாதீங்க. யாரும் அந்த லிங்க்கை அடுத்தடுத்த நபர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த லிங்க் போய் சேரும். எல்லாருமே கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுவாங்க. படத்தை எல்லாருமே இந்த மாதிரி இல்லீகலாக பார்த்துட்டாங்கன்னா நிச்சயமாக படம் ரிலீஸ் ஆகிறப்ப இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வணிக ரீதியான தோல்வி சந்திக்கும். ஸோ விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் அது. அதாவது விஜய் சொல்கிறார், என்னுடைய கடைசி திரைப்படம் இது, என்னுடைய கடைசி திரைப்படம் இப்படி ரசிகர்கிட்டையும் மக்கள் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சுது அப்படின்னா என்னுடைய இத்தனை வருட சினிமா வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகும். எனக்கும் அது வாழ்நாளிலேயே மிகப்பெரிய அளவில் உறுத்தல் ஏற்படுற மாதிரியான விஷயம், எனக்கு அது தீராத ஒரு மிகப்பெரிய காயம், வலி எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். ஸோ அதனால் கண்டிப்பாக மக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், இன்னும் சாமானிய மக்கள் யாருமே இந்த ஜனநாயகம் திரைப்படத்தின் லிங்க் உங்களை தேடி வந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு கிடைச்சினாலோ தயவு செய்து படத்தை டவுன்லோட் பண்ண வேண்டாம். அந்த லிங்கை வேறு யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். தயவு செய்து இந்த திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொறுத்துருங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கண்டு ரசிங்க அப்படின்னு விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு கண்ணீர் மல்க, தயவு செய்து இந்த திரைப்படத்தை யாரும் இல்லீகலாக வெளியே வந்திருக்கு, அதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்னு இந்த வேண்டுகோளை கண்ணீர் மருக பார்த்தீங்கன்னா விஜய் அவர் கேட்டிருக்காரு. ஸோ விஜய் அவர் சொன்ன இதே விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய டைரக்டரான வினோத், அதே போல் படத்தின் தயாரிப்பாளர் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டிருக்காங்க. முக்கியமாக தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா அவர் பயந்தே போயிட்டாரு. அவர் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அவருங்க ரிக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த படம் ஓடாமல் போயிடுச்சு அப்படின்னா அதனால் மிகப்பெரிய அளவில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் விஜய். முக்கியமாக தொழிலாளர்கள் கூட நிறைய பேருக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கல. படம் ரிலீஸ் ஆனால் தான் கொடுக்க முடியும், அதுலேருந்து வருமானத்தில் தான் கொடுக்க முடியும். இப்படி நிறைய இன்னல்கள், நிறைய கஷ்டத்தில் வட்டி எகிரிக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் படத்துக்காக வாங்கின படம் வட்டி, இப்படின்னு நிறைய கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் படம் இப்படி இல்லீகலாக படம் ரிலீஸ் ஆகி அது நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த இழப்பு நிச்சயமாக சமாளிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை எங்களுக்கு தயவு செய்து யாரும் ஏற்படுத்திட வேண்டாம் அப்படின்னு படத்தின் தயாரிப்பாளர், முக்கியமாக வேலை பண்ணவங்க, எல்லாத்தை விட முக்கியமாக விஜய் அவர்கள் என்னுடைய கடைசி திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கான உண்டான அந்த சரியான மரியாதை கொடுங்க, படத்தை யாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துடாதீங்க அப்படின்னு விஜய் அவரே பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க கெஞ்சி தமிழக மக்கள்கிட்டையும் அவருடைய ரசிகர்கள், இன்னும் சாமானிய மக்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருக்காரு. அதே போல் இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்தது திமுக, அவங்களுடைய ஐடியாக தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகம் எழுப்பியிருக்காங்க. நேரடியாக அவங்க பேரை சொல்லலை அப்படின்னாலுமே யார் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது மக்கள் ஆகிய எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சந்தேகத்தையுமே எழுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்க சர்வரில் இருந்து அந்த சர்வரை ஹேக் பண்ணி ஜனநாயகம் திரைப்படத்தை டவுன்லோட் பண்ணி பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை யார் செஞ்சுருப்பாங்க? அதே போல் விஜய் அவர் கேட்டிருக்க இந்த ரிக்வஸ்ட்டை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? உண்மையாகவே உங்களுக்கு ஜனநாயகம் படம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைச்சா நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்களா இல்லை பண்ண மாட்டீங்களா? விஜய் அவருடைய பேச்சை கேட்பீங்களா? உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.